ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 22 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் நம்பர் 24க்கான டெஸ்ட் போர்ஷன் ப்ளஸ் அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த செய்வினையை என்ன சொல்கிறாங்க? செயற்பாட்டு வினையாக மாற்றுக. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷன். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால், ஆள் வந்திருக்கு இல்லையா, அப்படினாலே அது என்னது? செயற்பாட்டு வினை. ஸோ உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. கனக விசயர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டனர். இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினை வாக்கியம், 2nd ஆப்ஷன். பெயர் சொல் அடியாக தோன்றி காலத்தை குறிப்பாக காட்டக்கூடிய வினைமுற்று எது? குறிப்பு வினைமுற்று. செய்வினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் செய்வினை தொடர் வந்து என்னது? அண்ணா தலை சிறந்த பேச்சாளர் என்று மக்கள் போற்றினர். செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. மக்கள் நாடகம் பார்த்தனர். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. 1st ஆப்ஷன். கந்தன் மரம் வெட்டினான். எழுபெரு வள்ளல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கி.வா. ஜெகநாதன். நாமநீர், அதோடைய பொருள் அச்சம் தரும் கடல். திரைகவுள், சுருக்கங்களையுடைய கன்னம். சேர்ப்ப, இதோடைய பொருள் நெய்தல் நிலத்தலைவன். நோய், அதோடைய பொருள் துன்பம். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய சரியான பொருள் எது? நம்பிக்கை. தை பிறந்தாலாவது நமக்கு வழி பிறக்காதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரு பழமொழி அது. அதனால் அதோட பொருள் என்ன? நம்பிக்கை. பென் த ட்ரீ வைல் இட் இஸ் யங். இந்த பழமொழியின் பொருள் என்னது? இளமையில் கல். சேரிட்டி இஸ் எ டபுள் பிளெஸ்ஸிங். இந்த பழமொழியுடைய பொருள் என்ன? தர்மம் தலை காக்கும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. எந்த அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பழமொழியை நிறைவு செய்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, 3rd ஆப்ஷன். ஆடிப்பட்டம் தேடி விதை. இந்த பொருள் பழமொழியுடைய பொருள் என்ன? உழவு. இலங்கு, அதோடைய பொருள் ஒளிருகின்ற. மல்லல், அதோடைய பொருள் வளம். தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை. இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் உறவு முறை. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. இந்த பழமொழியுடைய பொருள் வந்து அறிவுரை. பசியாமல் இருக்க வரம் தருவேன். கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. இந்த பழமொழியுடைய பொருள் நகைச்சுவை. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. தேர தேர. இந்த தேர அப்படின்றது என்னது? ஆய்ந்து பார்க்க. அடுத்தது வந்து தேர அப்படின்றது தெளிந்து, அப்போ தெளிய. 3rd ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. துறவு துறவு, தெரித்தல் தெரித்தல். இங்கே ஆப்ஷனில் கிணறு, துரத்தல், தெரிவித்தல், சிதறுதல். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு. அதுக்கு நேர் தான் ஆன்சர் இருக்குது. துறவு கிணறு, துறவு துரத்தல், தெரித்தல் தெரிவித்தல், தெரித்தல் சிதறுதல். ஒளி வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இரும்பு இரும்பு. இரும்பு அப்படின்றது ஒரு உலோகத்தை குறிக்கும். இந்த இரும்பு அப்படின்றது கருங்காடு. ஸோ 1st ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். வேர் சொல்லை தேர்வு செய்க. தேடிய, அதோடைய வேர் சொல் என்ன? தேடு. அடுத்தது முயன்றான், அதோடைய வேர் சொல் முயல். ஆண்ட, அதோடைய வேர் சொல் ஆள். கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. பயம், கிளினா பயம், இந்த கிளினா கிளிக்கிறது, இது பறவை.
விதை என்ற வேர்ச்சொல்லுக்குடைய எதிர்மறை தொழில் பெயரை எழுத சொல்லியிருக்காங்க. விதையாமை. திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? கால்டுவெல். டிட் ஃபார் டேட் இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் யானைக்கும் பானைக்கும் சரி. சரியான முறையில் அமைந்த பழமொழி எது? தொழுத கையுள்ளும் படை ஓங்கும். இதான் சரி. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான பழமொழி. கெடுவான் கேடு நினைப்பான் இந்த பழமொழியுடைய பொருள் அழிவு அழிவை தரும். கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் புகழ் மங்கமை. முளரி அதோடைய பொருள் தாமரை. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை இந்த பழமொழியுடைய பொருள் பேராசை. மருகி அப்படின்னா மருமகள் அதோடைய பொருள் கொடுத்துருக்காங்க, சரியானது. தனையை அப்படின்னா பொருள் மகள், அதுவும் சரி. அப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் 1, 2 சரி. நாப்பன் அப்படின்னா பொருள் நடுவில். கொல்லர் தெருவில் ஊசி விற்கலாமா இந்த பழமொழியுடைய பொருள் மடமை. மாலதி மாலையை தொடுத்தாள் எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். பிழையற்ற தொடரை எழுதுக. இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். அவன் கவிஞன் அல்லன். அடுத்து பொறுத்துக. துடி அல் கல் அம்பி. ஆப்ஷன்லேருந்து மலை இருள் பறை படகு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன். துடி பறை, அல் இருள், கல் மலை, அம்பி படகு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. திரை திரை. இந்த திரைன்றது அலை, இந்த திரைன்றது கப்பம். ஸோ செகண்ட் ஆன்சர். கூற்று 1 ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை. கூற்று 2 பிளான்டிஃப் வாதி. ஸோ ரெண்டுமே சரி. அதனால் நமக்கு ஆன்சர் கூற்று 1, 2 சரி. பகை கொள்ளல் இலக்கண குறிப்பு. பகையை கொள்ளல் அப்படின்னு வரும். அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. டெபிட் கார்டு அதுக்கான தமிழ் சொல் பற்று அட்டை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. திணை திணை. இந்த திணைன்றது ஒழுக்கம், இந்த திணைன்றது தானியம். செகண்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. நான் நான். நான் அப்படின்றது நாணம், நான் தன்னை குறிப்பது. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இவ்வளோதான் நமக்கு தேர்வு எண் 22க்கான விடைகள். ஸோ ஆன்சர் செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.